தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர எதிர்பார்ப்பில் இருக்கும் சூழ்நிலையில் அதிமுக வட்டாரத்தில் சில உட்கட்சி ஆலோசனைகள் மற்றும் பொறுப்பு விவாதங்கள் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இடையே நடந்ததாக கூறப்படும் ஆலோசனைகள் கட்சி வட்டாரங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவலின் அடிப்படையில் சேலத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள், தொகுதி நிலவரங்கள் மற்றும் பிராந்திய வாரியான வெற்றி வாய்ப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த ஆலோசனையின் போது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து விவாதம் நடந்ததாகவும் அந்த தேர்வுகளின் அரசியல் பொறுப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் குறித்து அவர் தீவிரமாக ஆராய்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. எனினும் யார் தோற்றால் யார் பொறுப்பு என்கின்ற வகையில் நேரடி கண்டிஷன் அல்லது கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்களுக்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதலும் இல்லை. இதனை அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவலாகவே பார்க்க வேண்டும். அதிமுகவின் கடந்த தேர்தல் செயல்திறனை ஒப்பிட்டு இந்த முறை எந்த மண்டலங்களை கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என்பதிலேயே தலைமை கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலம் அதிமுகவின் முக்கிய வாக்கு வங்கி என கருதப்படுவதால் அங்கு கிடைக்கும் முடிவுகள் கட்சியின் மொத்த நிலையை தீர்மானிக்கக்கூடும். அதேபோல தென் மாவட்ட மற்றும் டெல்டா பகுதிகளிலும் கூட்டணி கணக்குகள் மற்றும் சமூக அடிப்படையிலான வாக்கு மாற்றங்கள் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கலவையான முடிவுகளை காட்டியுள்ள நிலையில் அதிமுக தலைமை வெற்றி குறித்து நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதி முடிவுகளே உண்மையான அரசியல் நிலையை வெளிப்படுத்தும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகே எந்த மண்டலம் யாருக்கு கை கொடுத்தது, எந்த தலைவரின் கணக்கு சரியாக அமைந்தது என்பதற்கான தெளிவு கிடைக்கும். அதுவரை அதிமுக உட்கட்சி விவாதங்கள் மற்றும் பொறுப்பு அரசியல் குறித்து பல்வேறு யூகங்கள் தொடரும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.